ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நான் நினைக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு நாளும் அப்படி தப்பான ஒரு நினைவு மட்டும் அவங்களுக்குள்ளே வந்துடவே வேண்டாம். ஏன்னா நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து ஒருவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். 4 செவத்துக்குள்ளே நினைக்கிறதும் நான் வாட்ஸ்அப் மெசேஜில் ஒருத்தவங்களை குறித்து அனுப்புகிறதும் யாருக்குமே தெரியாது என்னை தவிர அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளே ஏமாற்றிட்டுருக்குறோம், முட்டாளாக்கிட்டுருக்குறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் அப்படின்னு. அப்போது ஒருத்தவனை குறித்து தப்பாக நினைக்கிறீங்க, ஒருத்தவங்களை குறித்து தப்பாக ஒரு இடத்துல எழுதுறீங்க, பப்ளிக் பிளாட்ஃபார்மில் எழுதுறீங்க, ஒருத்தவங்களை குறித்து வாட்ஸ்அப்பில் தப்பாக நீங்கள் அவங்களுக்கு எதாவது பண்ணணும், தீமை செய்யணும், தப்பான நினைவுகள் உங்களுக்குள்ளே இருக்குமானா நீங்கள் மேபி நேரில் பார்க்குறதுக்கு அவங்கக்கிட்ட நல்லவனை போல் பேசலாம். ஆனால் நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது 139ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, நான் என் வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்பதாகவே அதை தூரத்திலிருந்து அறிகிறீர், என் நினைவுகளெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்களேப்பான்னு. அப்போ நம்ம மைண்டை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார், நம்ம குட்டியாக யோசிக்கிறத கூட அறிஞ்சிருக்கார். அதனால தான் மைண்டு கரெக்டாகவே கூடாது. ஆமாம், மைண்டு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக காலி. நம்முடைய நினைவுகளெல்லாம் ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறார். அப்படி ஒரு நாளும் நான் நினைக்கிறது, என் மைண்டுக்குள்ளே நினைக்கிறது கடவுளுக்கு தெரியாது. மேபி பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். தீமையான நினைவுகள் பாருங்கள், துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆகவே உங்களை தாழ்த்துங்க ஆண்டவர் சமூகத்தில். உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். நம்ம நினைவுகளை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அப்போது He knows our thoughts. அப்போ நம்ம நினைவு சுத்தமாக இருக்கணும். எப்போவுமே எழும்போது ஆண்டவரே இன்றைக்கி என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன், என்னை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிங்கன்னா அவங்க கேரக்டர்ஸை கர்த்தர் மாற்றுவார். நாள் முழுவதும் நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் என்ற சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். உங்களை கர்த்தர் அப்போ நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை எவரும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.